அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைக்கு காலையிலிருந்து ஒரு பெரிய ஒரு பரபரப்பு. ஈரான் அணுமின் நிலையங்கள் தாக்கப்பட்டதாக பல மீடியாக்கள் இருந்து பல ஊடகங்கள் இருந்து நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. எந்த சந்தேகமும் இல்லை, அமெரிக்காட வந்து கொண்டு பங்கர் பஸ்டர் வந்து கொண்டு குண்டுகளை வந்து வச்சு, அதாவது இந்த B2 ரக வந்து போர் விமானங்களை வந்து வச்சு இந்த பங்கர் பஸ்டர் குண்டுகளை வந்து கொண்டு போய்த்து அந்த வந்து 3 அணுமின் நிலையங்களில் வந்து போட்டு தாக்கிய வந்து கொண்டு தாக்குதல் அது நிச்சயமாக ஒரு கேள்வி குறித்தான். ஏண்டா ஆரம்பத்திலே வந்து ஏட பேட்டிகளில் நான் சொல்லியிருக்கிற IAEA இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அணு கண்காணிப்பு மையம் ஐக்கிய நாட்டு சபைகள்கிட்ட வந்து கீழ்த்தான் வந்து அது இயங்கியது. அவங்களே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாலே வந்து அவங்க கொடுத்துட்டாங்க வந்து அந்த அணுமின் நிலையங்களை பற்றின வந்து கொண்டு ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டு. அதில் 150 200 மீட்டர் ஆழத்தில் வந்து இந்த அணுமின் நிலையங்கள் வந்து இருக்கிறதா. இப்போ புதுசாக செய்யப்பட்ட ஒரு 2-3 அணுமின் நிலையங்கள் 700-800 மீட்டர் ஆழத்தில் வந்து இருக்கிறது. அது சாதாரண வந்து ஒரு நிலப்பரப்பில் தோண்டப்பட்ட அணுமின் நிலையங்கள் அல்ல. அது பெரிய பெரிய வந்து மலை குன்றுகளில் வந்து கொண்டு தோண்டி செய்யப்பட்ட வந்து அணுமின் நிலையங்கள். அப்போ இந்த வந்து அணுமின் நிலையங்களை வந்து கொண்டு போய்த்து குறி வச்சு தான் அமெரிக்கா இஸ்ரேலிட பேச்சை கேட்டு தாக்குதல் நடத்தின இடம் வந்து உண்மைதான். இப்போ வந்துருச்சு வந்து ஊடகங்களும் சரி வெளிநாட்டு இதுகள் இருந்து பார்க்க போக்குள்ள எங்களுக்கு வச்சு கிடைச்சிச்சு தகவலின் அடிப்படை. அந்த அடிப்படையில் வந்து அந்த இலக்குகளை வச்சு மையமாக வைத்து தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறார். ஆனால் இதில் பார்க்க வேண்டிய கவனிக்கத்தக்க வேண்டிய இன்னொரு வந்து விஷயம், அந்த இலக்குகள் வந்து தாக்கப்பட்டதால் அதுக்கு சேதம் அடைந்திருக்கிறான்னு சொல்லித்தான் வந்து கொண்டு நாங்கள் கவனிக்க வேண்டியதாக இருக்கு. சேதாரம் அடிப்படையில் அது சேதமாக்கப்பட்டிருந்தேன்னு சொல்லி சொன்னாக்கா நிச்சயமாக அந்த இடத்துல அணு கதிர்வீச்சுகள் வந்து உருவாகக்கூடிய வந்து சாத்தியக்கூறுகள் 100க்கு வந்து 100 வந்து இருக்கிற. அப்போ இந்த ஃபோடோ அணுமின் நிலையம், இந்த ஃபோடோன்னு சொல்கிற அணுமின் நிலையம் இது மலை குன்றுகளில் கிட்டத்தட்ட 300 வந்து அடி கற்களை வந்து கொண்டு தோண்டி, அதில் அநேகமான வந்து கற்கள் வந்து நிறைந்திருக்கிற வந்து மலை குன்றுகளில் தான் இது தோண்டப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 300 அடி ஆழத்துக்கு அதை தோண்டி அதுலேயும் பல கிலோமீட்டர்கள் பாறைகள் அமைச்சு இப்போ ஒரு நகரமாக தான் அந்த அணுமின் நிலையங்கள் ஈரானால் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது 2006 வந்து உருவாக்கப்பட்டது. முன்னாள் அதிபர் ஈரான்ட ஜனாதிபதி மஹமூத் அஹமதினேஜாத் அவரது காலகட்டத்தில் தான் வந்து இந்த அணுமின் நிலையங்களுக்குரிய வந்து கொண்டு அதிகமான வந்து செலவுகள் அந்த நாட்டால் செய்யப்பட்டு இதுகளை இந்த அளவுக்கு வந்து கொண்டு வளர்த்தெடுக்கிறது காரணமாக இருந்தவர் மஹமூத் அஹமதினேஜாத். அவரது காலப்பகுதியில் தான் இந்த வேலைகள் எல்லாம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ இந்த ஃபோடோ அணுமின் நிலையத்தை வந்து சுற்றி இருக்கிற வந்து அந்த கோம் என்று சொல்கிற வந்து அந்த நகரம், அதில் வந்து கொண்டு மிச்ச மக்கள்கள் வாழக்கூடிய ஒரு பிரதேசம் உண்டு. அது பல கிலோமீட்டரில் கங்கலத்தான் இருக்கிறது அந்த நகரம். அந்த நகரத்தினுடைய மக்கள்கிட்ட போய் இது சம்பந்தமாக பேட்டி கேட்கிய நேரத்தில் அப்படி ஒரு வந்து கொண்டு குண்டு போட்ட வந்து சத்தமே அவங்களுக்கு வந்து கேட்கலேன்னு சொல்லிய வந்து கொண்டு மறுபதில் தான் அந்த நகர மக்கள் கொடுத்திருந்தது. இதன் அடிப்படையில் ஈரான்ட வந்து அணு ஆயுத இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினு சொல்லியது அது உண்மையானாலும் அந்த வந்து தாக்குதலால் அந்த அணு மையங்களுக்கு பாதிப்புகள் வந்து கொண்டு வராதென்று சொல்லி வந்து இருக்காதென்று சொல்லிய கணிப்பு தான் உலக ஆய்வாளர்களிட மற்றும் கருத்தாக வந்து இருந்து கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் ஈரானுக்கு வந்து அணு மையங்கள் அந்த நாட்டில் உருவாக்கி அங்கே தான் அணுகுண்டு செய்யணும் என்று சொல்லி இல்லை. ஈரான் வந்து கேட்டால் இது நேற்று வந்து கொண்டு வடகொரியாவினுடைய அதிபர் கிம் ஜாங் உன் அவர் ஒரு நேர்காணலில் வந்து அவங்களோட நாட்டுக்கு வந்து கொண்டு வழங்கிய ஒரு பேட்டியில் அவர் சொல்லியிருந்த ஈரான் வடகொரியா கிட்ட வந்து கேட்டுக்கொண்டேன்னு சொல்லி சொன்னக்கா அணு ஆயுதங்களை அவங்களுக்கு வேண்டியமாய் வந்து தாரத்துக்கு வந்து அவங்க தயாராக இருக்கிறேன்னு சொல்லி அது நிச்சயமாக கொடுக்கக்கூடிய நாடும் தான் வந்து வடகொரியா. அப்போ ஈரான்ட வந்து கொமேனி அவங்க வந்து இன்னும் அதுக்குரிய வந்து அனுமதி அவங்களோட IRGCக்கு கொடுக்கவும் இல்லை, அடுத்த வடகொரியா கிட்ட அணு ஆயுதத்தை வந்து கேட்கவும் இல்லை. ஆனால் கொமேனி கேட்கக்கூடிய பட்சத்தில் வந்து கொண்டு இதை வடகொரியா குடிக்கிறதுக்கு எந்த நேரமும் தயாராக இருக்கியதாக வடகொரியாவிலிருந்து வரக்கூடிய வந்து ஊடகங்கள் மூலமாக அவங்களோட நாட்டு ஜனாதிபதி
அவரே அவருடைய கருத்தை வந்து சொல்லியிருக்கிறார். இந்த அடிப்படையில் ஈரானில் உள்ள அணுமின் நிலையங்கள் தாக்கப்பட்டதை சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் இவர்கிட்ட வந்து மேற்பார்வையில் அந்த நாட்டால் வந்து இதை பற்றி வந்து அவங்க பார்த்து கொண்டு தான் வந்து இருந்தது. அப்போ இந்த அணுமின் நிலையங்கள் தாக்கப்பட்டென்று சொல்லிய செய்தி ஷி ஜின்பிங் சீன ஜனாதிபதி அவருக்கு கிடைத்தவுடன் அவர் ஈரானை பார்த்து வந்து சென்னது, ஈரான் கேட்டுக்கொண்டேன்னு சொல்லி சென்னனக்கா இராணுவ ரீதியாக மட்டுமல்ல வேண்டிய ஒரு உதவி ஈரானுக்கு செய்ததுக்கு எந்த நேரமும் சீனா தயாராக இருக்கிறேன்னு சொல்லி, இது வேற யாரும் சொன்னதல்ல, இது அவங்களோட நாட்டு ஜனாதிபதியே அவரோட கருத்தாக வந்து கொண்டு அவர் முன்வைச்சது. அப்போ ஈரான் வந்து கொண்டு இந்த யுத்தத்தை ஏற்கனவே வந்து கொண்டு வந்து பார்க்குற அவங்களுக்கு தனிச்சு நின்று இந்த யுத்தத்தை வந்து செய்யணும்னு சொல்லி நோக்கத்தோடு தான் அவங்களோட எல்லா ஏற்பாடுகளும் அவங்க திட்டமிட்டு செஞ்சு கொண்டு வந்து போகிறது. நிச்சயமாக அவங்களுக்கு கேளாமல் போகிற கட்டம் ஒன்றில் ரஷ்யா, சீனா, வடகொரியா இந்த யுத்தத்துக்குள்ள என்டர் ஆகிறதுக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிற. ஆனால் ஏண்ட நம்பிக்கை ஈரான்ட வந்துள்ள ஆயுதம் மற்றும் அவங்களோட ஆர்மி, அவங்களோட ஏர்ஃபோர்ஸ், அவங்களோட கடற்படை இதுகள்கிட்ட வந்து கொண்டு இருக்கிற நிலைகளை வச்சு வந்து பார்க்க போக்கில் மற்ற நாட்டுகளோட இராணுவத்தை வந்து கொண்டு நம்பி அவங்களுக்கு இந்த யுத்தத்தை செய்ய வேண்டிய ஒரு தேவையொன்று இப்போதைக்கு வந்து இல்லை. பிறகு எனக்கு தெரியா, இப்போதைக்கு பார்க்குற அடிப்படையில் வந்து இல்லை. அப்போ ஐஆர்ஜிசியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கமாண்டர் அவர் ஒரு நேர்காணலுக்கு வந்து இது இன்றைக்கு வந்து கொடுத்த வந்து பேட்டி, அமெரிக்காவோட இலக்குகள் சரியாக இருந்தாலும் அந்த இலக்குகளால் வந்து அந்த அணுமின் நிலையங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. முன் கதவுல வந்து கொண்டு போய் குண்டை போட்டுருச்சியா, பின்னால் உள்ள கதவு இருக்கிற வந்து 20 கிலோமீட்டருக்கு அங்கே. இதுதான் அதில் அந்த அணுமின் நிலையங்கள்ட வந்து அவங்க செஞ்சு வச்சிருக்கிற வந்து கொண்டு முக்கியமான அம்சங்களாக வந்து கருதப்படுற. கிட்டத்தட்ட முன் கதவு வந்து கொண்டு முன்னால் உள்ள கதவுக்கும் பின்னால் உள்ள கதவுக்கும் உள்ள தூரம் குறைஞ்சது வந்து ஒரு கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டராக வந்து வந்தாலும் வந்து இருக்கும். அப்படியாப்பட்ட பாதுகாப்பாக தான் வந்து அவங்களோட அணுமின் நிலையங்கள் வந்து. நீங்கள் சமீபத்தில் அவங்களோட பல வீடியோக்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அவங்களோட ஏவுகணைகள் ட்ரோன்களை வந்து கொண்டு மலைகளை வந்து தோண்டி பல கிலோமீட்டருக்கு வந்து கொண்டு ஆழத்தில் தோண்டி செஞ்சு வச்சிருக்கிறது. அப்போ அதுகளே அந்த நிலைமையை வந்து கொண்டு நல்ல பாதுகாப்பாக செஞ்சு வச்சிருக்கிறேன்டா, அப்போ வந்து அணுமின் நிலையங்கள் எவ்வளோ பாதுகாப்பாக அவங்கள முன்கூட்டி திட்டமிட்டு செஞ்சுருப்பாங்க. அப்போ இது கவனிக்கத்தக்க வேண்டிய ஒரு வந்து விஷயம். ஈரான்ட தேசிய பாதுகாப்பை வந்து கொண்டு இவங்களுக்கு மீறி, ஈரான்ட வந்து இறையாண்மையை மீறி டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல்ட பேச்சை கேட்டு வந்து நடத்தின இந்த தாக்குதல் இது பின்னைக்கு இப்போ அமெரிக்காவுக்கு ஒரு பெரியோர் வந்து கொண்டு ஒரு அழிவை உண்டு பண்ணக்கூடிய ஒரு தாக்குதலாக அமெரிக்கா ஆரம்பித்து வச்ச. இதுக்கு பிறகு ஈரான் நடத்திய பதிலடிகளுக்கு அமெரிக்காட வந்து கொண்டு பதிலடிகள் எப்படி இருக்குமென்னு சொல்லியதுதான் உலக வல்லுநர்கள்ட போரியல் ஆய்வாளர்கள்ட வந்து கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக இந்த யுத்தம் வந்து கொண்டு இன்னும் ஒரு சில காலத்துக்கு வந்து தொடர்ந்து வந்து போகும் என்று சொல்லி ஆய்வுகள் தான் வந்து கொண்டு இன்ன வரைக்கும் நம்மளுக்கும் வந்து கிடைச்சியதாக இருக்கிறது. இந்த அணுமின் நிலையங்களை அமெரிக்கா வைத்து கண்மூடித்தனமாக அந்த இடத்துகளை நோக்கி தாக்குதல் வந்து பண்ணினது JCPOA ஒப்பந்தத்தை வந்து அமெரிக்கா மீறி தான் வந்து இதை செஞ்சிருக்கிறது. அது மட்டுமல்லாது அமெரிக்காவினுடைய காங்கிரஸ்ட வந்து ஒப்புதல் அனுமதி இல்லாமல் நடத்தப்பட்ட வந்து தாக்குதல். அங்கே ஒரு தாக்குதல் ஒன்றை வந்து நடத்தின்னு நினைக்காலும் அமெரிக்காவில் ஜனாதிபதிக்கு தனி முடிவு எடுக்கிது கேளா. அங்கே காங்கிரஸ்ட வந்து அநேகமானவங்கட வந்து கொண்டு ஒப்புதலோட தான் வந்து இந்த வந்து தாக்குதல்கள் வந்து நடத்தப்படணும். ஆனால் காங்கிரஸ்ட வந்து ஒப்புதலை வந்து மீறி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிற தனி மனிதன் டொனால்ட் ட்ரம்ப்ட வந்து முடிவு தனி மனிதன் பெஞ்சமின் நெதன்யாஹுக்காக வேண்டி. இன்றைக்கு வந்து இஸ்ரேலில் வந்து உள்ள இந்த JCPOA ஒப்பந்தத்திலிருந்து வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து கொண்டு வெளியாகினதும் வந்து இதே டொனால்ட் ட்ரம்ப்ட காலகட்டத்தில் தான், வேறு யார்டையும் இல்லை. 2015 வந்து கொண்டு இந்த வந்து கொண்டு அறிக்கைகளை கிழிச்சு வீசிட்டு டொனால்ட் ட்ரம்ப் வந்து கொண்டு வெளியாகினதும் அவர் காங்கிரஸ்ட அனுமதியும் இல்லாமல், ரெண்டாவது தவறு வந்து கொண்டு அந்த நாட்டில் காங்கிரஸ்ட அனுமதியும் வந்து இல்லாமல் தனி மனிதன் வந்து முடிவெடுத்து ஈரான்ட இறையாண்மையை வந்து மீறி எல்லா வந்து பிழைகளையும் வந்து செஞ்சுட்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இது ஈரான்ட தவறொன்று வந்து இல்லை. இதே கட்டத்தில் வந்து கொண்டு இந்த வந்து யுத்தத்தில் வந்து கொண்டு நிலை இப்படி வந்து போகிற வந்து நேரத்தில் ஈரானில் மட்டுமல்ல இஸ்ரேலில் வந்து உள்ள நிலைமை படுமோசமாக இருக்குது. சில வந்து கொண்டு இஸ்ரேல் வந்து மக்களுக்கு வந்து கொண்டு மன ரீதியாக வந்து கொண்டு பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வாரு. நுரையீரல் சம்பந்தமான வந்து பிரச்சனை, அவங்களுக்கு நோய்கள், ஹார்ட் வந்து கொண்டு ஹார்ட் சம்பந்தமான வந்து நோய்கள்,
பல நோய்களுக்கு இன்றைக்கு அவங்கள் இந்த அதிர்ச்சியால் அவங்களுக்கு முகம் கொடுத்து கொள்வார். அந்த நாட்டுட்டு சைப்ரஸை வந்து நோக்கி வந்து படையடிக்கிய மக்களும் அதிகமாய் கொண்டு வந்து வார். இது எல்லாமே வந்து இருச்சத்தான் தனி மனிதன் வந்து கொண்டு நெதன்யாவுக்காக வேண்டி இஸ்ரவேல் வந்து கொண்டு இராணுவம் போர் செஞ்சு கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இஸ்ரவேல்ட நிலைமையை வந்து எடுத்தேன்னு சொன்னாக்கா இன்றைக்கு இது ஒரு கேள்விக்குறியாத்தான் வந்து இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் வந்து விஷயங்கள் இது சம்பந்தமாக வந்து கொண்டு உங்களோட நான் பேசியதுக்கு மேலதிக தகவல்களினுடன் நான் உங்களை மீண்டும் இன்னொரு வந்து கொண்டு காணொலியில் நான் சந்திக்கிறேன். நிச்சயமாக இந்த வந்து காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னாக்கா லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கோ. இன்னும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.